நீங்கள் எந்த வகை சீடர்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவரோடு இருக்கவும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும், அவரோடு நடக்கவும் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எல்லாரும் ஒரே அற்புதங்களை பார்த்தார்கள், ஒரே போதனைகளை கேட்டார்கள், ஒரே அனுபவங்களை பகிர்ந்தார்கள். ஆனால் அந்த 12 பேரில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரும் இயேசுவோடு இன்னும் ஆழமான உறவை வைத்திருந்தார்கள். அவர்களில் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவர். மற்றவர்களை விட அவருக்கு மிகவும் நெருக்கமானவர். இன்றும் கூட இயேசு மக்களை தம்முடைய சீடர்களாக அழைக்கிறார். அவர் இன்னும் நெருக்கமான உறவை விரும்புகிறார். ஆனால் ஒரு கேள்வி, நாம் எந்த வகை சீடர்கள்? வெறும் பின்தொடர்கிறவர்கள் ஆனால் நெருக்கமில்லாதவர்களா? அல்லது அவருடைய உள்வட்டத்தில் இருப்பவர்களா? அல்லது ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்துக்கொண்டு அவருக்கு அருகில் சென்று அவருடைய இருதயத்தோடு ஒன்று மனிதர்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் உம்மை பின்தொடர்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் உம்மோடு நெருக்கமாக இல்லாமல் வாழ்ந்ததற்காக எங்களை மன்னியும். வெறும் பின்தொடர்கிறவர்களாக அல்ல, உமக்கு அருகில் இருப்பவர்களாக எங்களை மாற்றும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு நேரம் செலவிடும் ஆசையையும் உமது வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும் தாகத்தையும் எங்களுக்கு தாரும். உமது இருதயத்திற்கு சமீபமாக வரவும் உம்மோடு ஆழமான உறவை வளர்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். மேலும் உமக்கு அருகில் இருக்கும் சீடர்களாக வாழ உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 26 செப்டம்பர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.